Hello everyone. இது நம்ம பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸோட 9th வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி நமக்கு பேசிக் டேட்டா டைப்ஸில் பேசிக் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ்லையும் ஒரு சில பல ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னென்ன, அதை எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் அண்ட் டப்பிள்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ உங்களை ரீச் பண்ணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எந்த லிஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகுமா, டப்பிளுக்கு சப்போர்ட் ஆகுமா, அது எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை சின்டாக்ஸும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக இங்கே கோட் எதுவும் எழுத போகிறதில்லை, ஏன்னா நான் டேரெக்டாக இன்ட்ராக்டிவ் மோடில் போய் டைப் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ராக்டிவ் மோட் நம்ம எப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ராக்டிவ் மோடு ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்ட்ராக்டிவ் மோட் இந்த மாதிரி 3 கிரேட்டர் தென் சிம்பிள் இருந்ததுன்னா அது இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் இருக்கோம். இன்ட்ராக்டிவ் மோடு என்னன்னு தெரியலனா ஒரு சாட் மாதிரி. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன்னா அதுக்கான டைரக்ட் அவுட்புட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் இது ப்ரோக்ராம் தனியாக எழுதி அதை சேவ் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்லை. நான் டேரெக்டாகவே எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். LI is equal to ஸ்கொயர் பேக்கெட்ஸ்குள்ளே நம்ம என்ன எலிமெண்ட் கொடுத்தாலும் அது எல்லாமே நம்மளுக்கு லிஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ LIன்றது ஒரு லிஸ்ட். LI நான் பிரிண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வெளில வருது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேஷன் என்னென்னா, ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ்ன்னு போட்டு ஒரு ஓப்பன் பேரான்தசிஸ் கொடுத்துட்டு நம்ம லிஸ்ட்டோட நேம், இதுதான் அதோட சின்டாக்ஸ். மேக்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளோட லிஸ்ட்டோட நேம் நம்ம கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு வரும். 5 தான் மேக்ஸிமம். 5 வந்திருக்கு. மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளால் மினிமமும் கண்டுபிடிக்க முடியணும் கரெக்டாக. மினிமமில் நான் LI கொடுத்தேன்னா எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஒருவேளை நான் ஒரு சம், அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும் நான் கண்டுபிடிக்கணும்னா நான் சம்முங்கிறதுக்குள்ளே என்னோடய லிஸ்ட்டு நேமை நான் கொடுத்து என்டர் பண்ணேன்னா எனக்கு அந்த சம்மு வரும். இது கரெக்டானு பார்த்தோன்னா 1 + 2 3. 3 + 3 6. 6 + 4 10. 10 + 5 15. நம்மளுக்கு 15ன்றது அவுட்புட்டாக வந்திருக்கு. ஒரு லிஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். ஒரு டப்பிள் இதெல்லாம் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டப்பிளை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டப்பிள் TU = இந்த ப்ராக்கெட்ஸில் நம்ம கொடுத்தோன்னா அது ஒரு டப்பிள்னு நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. டப்பிள் க்ரியேட் பண்ணியாச்சு. டப்பிளை பிரிண்ட் பண்ணால் டப்பிள் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. மேக்ஸ் ஆஃப் TUன்னு நான் கொடுத்தேன்னா டப்பிளில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் கொடுத்தோன்னா TUவில் இருக்கிற மினிமம் வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். சம்மில் கொடுத்தோன்னா சம் ஆஃப் டப்பிள் நம்மளுக்கு வரணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போகலாம். ஒருவேளை நான் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டாக நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எப்படி ஆட் பண்ணோன்னா லிஸ்ட் நேம் LI டாட் அப்பண்ட் APPEND அப்பண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணணுமோ. இப்போ நான் 10 லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா LI டாட் அப்பண்ட் 10 நான் கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட்டில் 10 ஆட் ஆகிடும். இப்போ நான் LI பிரிண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆட் ஆகிருக்கு கரெக்டாக. இப்படி தான் ஒரு வேல்யூ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஒருவேளை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி பண்ணலான்னா LI டாட் இன்சர்ட்குள்ளே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நம்ம என்ன கொடுக்கணுன்னா அதோட எந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்கிறோமோ. இப்போ நான் 0th இண்டெக்ஸ்னால் 0. உங்களுக்கு இண்டெக்ஸ் பற்றி தெரியலனாலும் நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா புரியும். 0th இண்டெக்ஸில் நான் -100 அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் 0, அதாவது இண்டெக்ஸ். செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூ. இப்போ நான் என்டர் பண்ணேன்னா நம்மளுக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 100ன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 1ன்னு இருந்தது. அந்த 1 அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு 100ன்னு மாறிடுது கரெக்டாக. 100 நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது பேர் இன்சர்ட். இதுவே நான் லாஸ்ட்டில் எனக்கு ஒரு குரூப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம்னா LI டாட் எக்ஸ்டெண்டுக்குள்ளே நம்ம லிஸ்ட் வேல்யூ ஒரு லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணலாம். 7 8 9 and 10. இந்த லிஸ்ட்டை நான் கடைசியில் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நான் LI டாட் எக்ஸ்டெண்ட் கொடுத்தேன்னா இந்த வேல்யூ எல்லாமே எனக்கு கடைசியில் ஆட் ஆகிடும். இப்போ நான் LI பிரிண்ட் பண்ணேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 வரைக்கும் இருக்குது. 10லேருந்து நம்ம கொடுத்த வேல்யூ 7 8 9 10. அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டையும் நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். இந்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு டப்பிளில் சப்போர்ட் ஆகுமான்னு பார்க்கலாமா. இப்போ TU டாட் அப்பண்ட் ஒரு 5 நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா எனக்கு அப்பண்ட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டப்பிள் ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னால் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால டப்பிளில் நம்ம இந்த அப்பண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண முடியலனாலும் நம்மளால் இன்சர்ட்டும் நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸ்டெண்டும் நம்மளால் டப்பிளில் யூஸ் பண்ண முடியாது.
ஸோ இந்த இன்சர்ட் அப் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்மளால் லிஸ்ட் எலமெண்ட்ஸில் மட்டும்தான் பண்ண முடியும். டப்பில் அது சப்போர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேஷன் என்னென்னா, ஒரு வேளை நான் வந்து என்னோடய லிஸ்ட்டை வந்து இன்னொரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 9 5 2 8 10 10 53. ஸோ இதெல்லாம் தான் லிஸ்ட் எலமெண்ட். இப்போ நான் எல்ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்ஐ பிரிண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட் எலமெண்ட்லாம் வருது. ஒரு வேளை நான் இந்த லிஸ்ட் எலமெண்ட்லாம் ஆர்டராக ஆக்கணுன்னா நான் எப்படி பண்ணலான்னா, 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஓவில் வந்து இந்த ஷார்ட்டட் அரே, ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலான்னா, ஷார்ட்டட் ஆஃப் எல்ஐ. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டட்னு கொடுத்து நான் வந்து என்ட்ரு பண்ணேன்னா நம்மளுக்கு ஓவில் வந்து அந்த எலமெண்ட் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 2 அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். 2 5 8 9 10. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி ஓவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுவே வந்து நான் ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணுவேன்னா, எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டே நான் வந்து மாற்றணுன்னா ஷார்ட்டுன்னு, ஸோ எல்ஐ டாட் ஷார்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ ஷார்ட்டுன்னு நான் கொடுத்து ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட் ஆகிருக்கா. ஸோ இப்போ ஷார்ட்டுக்கும் ஷார்ட்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா அந்த ஒரிஜினல் லிஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஷார்ட்டடுன்னு கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகாது. வேறு வேரியபிளை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து எல்ஐ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்ஐ வேல்யூ பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ இப்போ நான் ஷார்ட்டடுன்னு கொடுத்தேன்னா, ஸோ O = ஷார்ட்டட் ஆஃப் எல்ஐ நான் கொடுத்தேன்னா, இப்போ ஓ வேல்யூ பார்த்தேன்னா எனக்கு ஷார்ட்டடாக இருக்குது. ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் எல்ஐ வேல்யூ பார்த்தேன்னா எனக்கு சேஞ்ச் ஆகுது. எல்ஐ வேல்யூ அப்படியே தான் இருக்குது. இதுவே நான் ஸோ எல்ஐ டாட் ஷார்ட்டுன்னு நான் கொடுத்துருந்தேன்னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்ஐ டாட் ஷார்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு எல்ஐ பிரிண்ட் போனோன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஷார்ட்டுக்கும் ஷார்ட்டடுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு டப்பில் வந்து நம்மளால் ஷார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் டியூங்கிறதுல ஒரு டப்பில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ 54 32 3 8 18 அப்புறம் 43. ஸோ ஓகே, இப்போ நம்ம டியூவில் நம்மளோட டப்பிள் இருக்குது. ஸோ இதோட டப்பிள் எலமெண்ட். ஸோ இதை நான் இப்போ ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டியூ டாட் ஷார்ட் இப்போ நான் ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு எரர் வருது. அப்படின்னா நம்மளால் ஷார்ட் வந்து டப்பிள் எலமெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டப்பிள் வந்து இம்யூட்டபிள். அதனால் நம்மளால் டப்பிளில் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதுவே நான் வந்து டீங்கிற வேரியபிளில் ஷார்ட்டட் ஆஃப் டீன்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு ரன் ஆகிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு டீயில் ஷார்ட்டட் லிஸ்ட்டு வந்து வந்திருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கொடுத்த டப்பிள் எலமெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட டியூவில் இருந்த டப்பிள்ஸ். ஆனால் இங்கே வெளியில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. ஸோ இப்போ நான் டைப் ஆஃப் டீன்னு நான் போட்டு பிரிண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு லிஸ்ட்டுன்னு வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஷார்ட் வந்து நம்மளால் டப்பிள் எலமெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஷார்ட்டட் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுலேருந்து வெளியில் வர ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும், ஒரு டப்பிள் ஆப்ஜெக்டாக இருக்காது. ஸோ இதுதான் ஷார்ட்டுக்கும் ஷார்ட்டடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒரு எலமெண்ட் நான் வந்து டெலீட் பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்ஐ பார்த்துக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்டில் வந்து நான் 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட், ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் வந்து டெலீட் பண்ணணுன்னா நான் எப்படி கொடுக்கலாம்னா எல்ஐ டாட் பாப் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ சாதாரணமாக நான் எல்ஐ டாட் பாப்புன்னு கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ 53 எலமெண்ட் வந்து ரிமூவ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இப்போ நான் எல்ஐ பிரிண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு லாஸ்ட் எலமெண்ட் இருக்காது. இதுவே நான் ஒரு ஸ்பெசிஃபிக் எலமெண்ட், ஸோ அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் எனக்கு தெரியும். ஸோ 0th இண்டெக்ஸ் நான் வந்து பாப் பண்ணணும், அதாவது டெலீட் பண்ணணும்னா நான் 0th இண்டெக்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு அதாவது 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருந்தால் அது வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகிருக்கும். இதுவே எனக்கு அந்த இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாது, ஆனால் எனக்கு அதோட நேம் தெரியும்னு நான் கேட்டேன்னா ரிமூவ் நான் வந்து யூஸ் பண்ணேன்னா நம்மளுக்கு அந்த எலமெண்ட் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் 8ன்னு கொடுத்தேன்னா 8ங்கிற எலமெண்ட் நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ எல்ஐ பிரிண்ட் பண்ணோம்னா 8 காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுவே எனக்கு வந்து அந்த எலமெண்ட் அந்த லிஸ்ட்டே வந்து க்ரியேட் பண்ணணும், ஸோ லிஸ்ட்டே எனக்கு காலியாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்ஐ டாட் கிளியர்னு நம்ம கொடுத்தோன்னா லிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகிடும், ஓப்பன் லிஸ்ட் ஆகிடும், அதாவது எம்டி லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த பாப் ரிமூவ் கிளியர் ஆப்ரேஷன்ஸ்னால் நம்மளுக்கு டப்பிளில் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ டப்பிளில் நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ கடைசியில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ திருப்பி நம்ம லிஸ்ட் எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம லிஸ்ட்டு. ஸோ எல்ஐயில் வந்து நம்மளுக்கு இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை நான் வந்து ஒரு டப்பிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நான் T1 அப்படிங்கிற வேரியபிளில் இந்த லிஸ்ட்டை நான் டப்பிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா,
டப்பிள் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் லிஸ்ட் பேரை நான் கொடுத்தேன்னா, ஸோ எல்ஐயில் இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நான் வந்து டப்பிளாக கன்வெர்ட் பண்ணி டீயில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் T1 வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ வந்து எனக்கு இது ஒரு டப்பிள் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இல்லை, பேராந்தசிஸில் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு டப்பில் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா, ஸோ இப்போ நான் L1ல் வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் T1 அப்படிங்கிறத பாஸ் பண்ணேன்னா எனக்கு L1ல் இப்போ ஒரு லிஸ்ட் எலமெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு லிஸ்ட்டை வந்து டப்பிளாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டப்பில் லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம மேக்ஸிமம் மினிமம் சம் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ சம் எக்ஸ்டெண்டின் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ரிமூவ் கிளியர் லிஸ்ட். ஸோ ஓகே, ஸோ நம்ம எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீராம்.